தாண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும். ரொட்டேஷன் அந்த ஒய் ஆக்சிஸ் பிடிச்சிக்கோங்க, ரொட்டேட் பண்ணி மேலே போகிறதுனா டபிள்யூ கொடுத்து மேலே போகும். ஒய் மேலே அந்த ஒய்ங்கிற எழுத்து மேலே வச்சு நகர்த்தணும். தெரியலிங்க ஏன் வரலன்னு. ஓகே ஓகே, சேவ் பண்ணிடுங்க. இப்படி வச்சா தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ வந்து இது எனக்கு தெரில, மேபி அப்படியே விட்டு பார்ப்போம். 2D தான் கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லை. ஸோ மார்ஸு இது எக்ஸ்ஆர் ஆரிஜினே போடுறோம். எக்ஸ்ஆர் ஆரிஜின் தான் 3Dக்கான ஏஆர்விஆருக்கான இது. ஏஆர்விஆருக்கு எக்ஸ்ஆர் ஆரிஜின் தான், ரெண்டுக்குமே ஒரே இதுதான். ஏஆருக்கும் ஏஆருக்கும் எக்ஸ்ஆர் செஷன் ஏஆர் செஷன். ஆமாம் ரைட்டு, நல்லா நான் படுத்திக்கிட்டேன். இது க்ளோஸ் பண்ணி ஏஆர் செஷனும் போட்டுருவோம். அதில் என்ன இருக்குன்னு ஞாபகம். ஏஆர்வி போட்டு செஷன் சேவ் ஏஆர் செஷன். சூப்பர். அதுதான், இதனால தான் நான் டெம்ப்ளேட் எடுக்கிறது. இவனுங்க பண்ணுற மாதிரி பண்ணுவோம், ஒவ்வொரு வருஷனுக்கும் பயங்கர மாற்றி விட்டுருவானு. அதனால தான் சேஃபாக ஏஆர் டெம்ப்ளேட்டை போட்டு சேஃபாக ஃபைலு நியூ சீனில் போனால் ஏஆர் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், அதில் போய் பத்திரமா உட்காந்துருது. இதை விஆர்னா விஆர் டெம்ப்ளேட். ஆமாம், டெம்ப்ளேட்டில் பண்ணும்போது நம்ம உட்காந்து இது ஒவ்வொன்றும் அதே தான். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் தேவையில்லாமல் அது மாறிட்டு இருக்கணும், ஏறது வரும். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் போது தான் எனக்கு மெயின் தலைவலியே. நான் உட்காந்து ஃப்ரீ டைமில் பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணிப்பேன். ஓகே, இப்போ தான் அது ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கோம். இதுதானே சொல்கிறீங்க? சரிங்க. ஸோ ஃபைலு, பில் ப்ரொஃபைலு, பிளேயர் செட்டிங்ஸ், இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய செட்டிங் வந்து அந்த கேம் ஓட டேட்டா. பிளேயர் செட்டிங்கில் வந்துட்டு அந்த இங்கே பாருங்கள், ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்னாலே 1008 இருக்குது. அதில் பிளேயருங்கன்னு சொல்லி இதை போட்டிருக்காங்க. நான் இது என்ன சொல்கிறதுனே தெரியல. இது வந்து ஆப்போட இமேஜ் அவங்க. ஆமாம், அதே தான். அப்புறம் இது வந்து அதோட பேராக வரும். இது வந்து பிளேயர் செட்டிங் வந்து அந்த ஆப்போட மெட்டா டேட்டா, ஆப் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அது நம்ம அதை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இடம். அது சொன்னாலும் ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ஆர் பிளக்கினை இது இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு கூகுள் இதுலேயே வந்துட்டு விண்டோஸில் எதுக்காக பில்ட் பண்ணுறோம், எதுக்குள்ள எதுக்காக பில்ட் பண்ணுறோன்னு இவனுங்க அந்த அந்த 2-3 வருஷனில் பில்ட் பண்ணுற ஐடியாவை தூக்கி எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டானுங்க. விண்டோஸில் போகணுன்னா இங்கே பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம். நம்ம ஆண்ட்ராய்டில் கூகுள் ஏஆர் கோர் போட்டால் தான் உங்களுக்கு ஏஆர் ஒர்க் ஆகும். ஆக்குலஸ் என்னது நம்ம பேசணும். ஆக்குலஸ் பற்றி நம்ம ஆக்குலஸ் ஓப்பன் எக்ஸ்ஆரை பற்றி நேற்று பேசணும். சும்மா கெஸ் பண்ணுங்கள், ஆக்குலஸ்னால் என்னது? வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சரி, இது வந்து மார்க் HTML லோடர் வந்துட்டு 1000 ரூபா ஹெட்செட்டுக்கு. ஓகே ஓகே. அப்போ இது என்னவா இருக்கும்? இது வந்து ஹை டெஃபினிஷன் இல்லை, இது வந்து மெட்டா ஹெட்செட்டோடது. ஓகே ஓகே. மெட்டா குவெஸ்ட்டு, அது ஆக்குலஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, என்னென்னமோ பேர் வச்சுருப்பானுங்க. மெட்டா குவெஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை அன்டிக் பண்ணிட்டு இதை டிக் பண்ணிடுவீங்க. HTC பண்ணுறதா இருந்தால் இது பண்ணணும். இந்த ப்ராடக்ட் ஐ கெஸ் நீங்கள் ஏஆருக்கும் விஆருக்கும் பண்ணிக்கலாம். இதை எடுத்து விட்டுட்டு ஓப்பன் எக்ஸ்ஆர் போட்டிங்கன்னா இங்கே வரும். ஓப்பன் எக்ஸ்ஆர் போட்டால் HTC வைவ் அந்த 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அதோடது. மெட்டா குவெஸ்ட்டு HTC 1000 ரூபா ஹெட்செட். 1000 ரூபா ஹெட்செட் ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது.
போட்டு வந்து ஆண்ட்ராய்டு. ம் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் கூகுள் இங்கே வரமாட்டான், ஏன்னா டெஸ்க்டாப். ஓகே ஓகே. அப்போ அது விண்டோஸில் வந்து விண்டோஸில் வந்து சிமுலேஷன் இருக்குது. சிமுலேஷன்னா ஃபேக்காக ஒரு செட்டப்பு. இது உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க பார்ப்போம். இது மெட்டா கரெக்டு. இது வந்து ஓப்பன் எக்ஸார், விண்டோஸ் ஹெச்டிசி வைவ், இந்த 1 லட்சம் 3 லட்சம் ஆப்பிள் இல்லை. ஹெச்டிசி வைவே மறந்துட்டீங்களோ? இது 1 லட்சம், இது 1 லட்சம் ரூபா போட்டுருக்கு. ஆப்பிளோட 1 லட்சம் 3 லட்சம் இதுதான். அதுதான் ஓப்பன் எக்ஸ்ஆர். ஓகேவா? இங்கேயும் ஓப்பன் எக்ஸ்ஆர் இருக்குது, இங்கேயும் ஓப்பன் எக்ஸ்ஆர் இருக்குது. எக்ஸ்ஆர் சிமுலேஷன் வந்து ஃபேக்கு. சும்மா இதில் செட் பீஸ் மாதிரி செட் பண்ணி பார்த்துக்கலாம், யூனிட்டிக்குள்ளே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இது வந்து ஆமாம். ஸோ ஆண்ட்ராய்டில் போய் கூகுள் கரெக்டாக செட் பண்ணிட்டோம், என்ன டிவைஸ்க்கு போகிறோன்னு போட்டுட்டோம், எல்லாம் ஓகே. இப்போது கோடிங் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. கேன்வாஸில் கிளிக் பண்ணிவிட்டு கேன்வாஸில் போய் இந்த இடத்துல கேன்வாஸ் ஸ்கேலரை ஸ்கேல் வித் ஸ்க்ரீன் சைஸ்ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸ்கேல் வித் ஸ்க்ரீன் சைஸ்ன்னு கொடுத்துட்டான்னா இப்போது அது நான் என்ன கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் ஆகும், முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அது பார்த்தீங்களா, முன்னாடி ஆன மாதிரி ஆக மாட்டேங்குது. அதுதான் வந்து ஆள் இந்த ஸ்கேல் வித் கேன்வாஸ் கொடுத்துருக்கான். அந்த ஒரு செட்டிங் போட்டால் வரும். அதை வந்து சம்டைம்ஸ் சரி நம்ம ஏஆர்விஆர் தானே சொல்லித்தரோம், அவனுங்களுக்கு அப்புறம் அதை சொல்லித்தரலாம், அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம ஆளே அடித்து நவுத்திட்டாரு, கிடைக்கிறதெல்லாம் போடு, மண்டையை பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டோம். காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு இல்லைங்க. இப்போது அதில் எல்லாமே லாஜிக்குன்னு நினச்சிங்கன்னா தான் காம்ப்ளிகேட்டடு. அதில் எல்லாமே லாஜிக் கிடையாது. கோடிங்கே எடுத்துக்கோங்க, அதில் பாதி விஷயம் அந்த ப்ராக்கெட்டு அந்த இது அதெல்லாம் ஃபார்மாலிட்டி. பேசணும், பேசுறதுக்கு இந்த மாதிரி பேசிக்கலாங்கிறது. அதே மாதிரி தான் யூனிட்டிலையும் பாதி விஷயம் ஃபார்மாலிட்டி, அதெல்லாம் மெமரைஸ் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கிறது, அது மட்டும். அது தாண்டி மீதி இருக்கிற இந்த மீதி பாதி தான் லாஜிக்கு. பண்ணாதான் அப்படி கொடுக்கும். கரெக்டு கரெக்டு, ஸ்ட்ரெச் பண்ணி அது விட்டுருவோம். ஸோ எது ஃபார்மாலிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு லாஜிக் மட்டும் நீங்களாக யோசிச்சுக்கலாம். கடைசியில் பில்ட் பண்ணிங்களா? பில்டுக்கு போயிடலாமா? இது நம்ம யூஐ முடிச்சிட்டோம். உள்ள கிளிக் பண்ணா அந்த பேஜ் ஓபன் அந்த சீன் போகணும். அதான் இந்த சீனு, அந்த மெட்டீரியல் ஸ்கிரிப்டுக்கெல்லாம் தனித்தனியாக பண்ணிட்டாங்க. அதுதான் தனியாகவே நானே கிளாஸ் எடுத்துட்டாங்க. சரி, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். மெட்டீரியல் எப்படி போடுறது, இவனை விட கொஞ்சம் க்ளீனாக எடுத்துறேன். அந்த சீனு அசெட்டு மெட்டீரியல் தனித்தனியாக போல்டர் இது பண்ணுறாங்க. ஆமாங்க, அது இருக்கு. அது எந்த மாதிரி படிக்கிறதுக்கு தான். ஓகே, அவங்க எல்லாமே தனியாக ஒரு ப்ராப்பர் இப்போ பின் மாதிரி ப்ரீமியர் பண்ணால் பின் மாதிரி ஒவ்வொன்றும் இமேஜஸ் வீடியோஸ் இந்த மாதிரி அவங்க சீன் எல்லாம் ஒரு ஃபோல்டரில், அசெட்ஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டரில் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அது கொடுக்கும்போது சொல்லுங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இப்போ அசெட் ஸ்கிரிப்ட் அந்த இப்போ இது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்குமா கேம் ஆப்ஜெக்ட், அதில் ஸ்கிரிப்ட் போடுறது இங்கே அதே ஸ்கிரிப்டை மாற்றுறாங்க. ஸ்கிரிப்ட் போடுறாங்களா இல்லை இங்கிருந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறாங்க. ஒரே செகண்டுங்க. இப்போது என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு வேணுங்கிற இடத்துல அங்கங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே இப்போ இதில் வந்துட்டு இங்கே மாற்றுறோம், இது ஸ்கிரிப்டில் எழுதிட்டு போகலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா ஸ்கிரிப்டில் எழுதுகிறோம், அங்கேருந்து மெனக்கெட்டு தானேயா இங்கே வர்றோம், அப்படி தானே, அந்த மாதிரி தானே. எனக்கு இங்கேருந்து இங்கே எதையெல்லாம் ட்ராக் பண்ணணும், இப்போ இது ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, இப்போ எர்த்துன்னு ஒன்று போட்டோம், அதை இதில் போடணும், இங்கே அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த இதுதான் அது யூஐ பட்டன் 2 தனித்தனி கிளாஸாக எடுத்துக்கிறேன்.
மொபைலு, அந்த மாடலு, டெக்ஸ்சர் வைக்கிறது அதில் தனியாக சொல்லித்தரேன். இந்த யூஐ வச்சு என்ன பண்ணலாம், பட்டனை எப்படிலாம் ரன் பண்ண வைக்கலாம், அது தனியாக சொல்லித்தரேன். சுவிட்சு சீனு இதெல்லாம் கொடுக்குறானுங்களா? பார்த்துட்டே வரதா? ம் இல்லைன்னா மெட்டீரியல் போடுறான். ம் ம் மெட்டீரியல் எடுத்து போடுறான். அதில் டெக்ஸ்சர் மாற்றுறான். அதில் வந்து டெக்ஸ்சர் மேப்பாக போட போகிறோம், கலர் மேப்பாக போட போகிறோம். ஆல்பிடோ வந்து கலர் மேப்பை இமேஜின் பண்ணி